Hey, this is Bhuvi. Welcome to my channel. ராகி ஃப்ளார் வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி, பட்டர் முறுக்கு ரெசிபி பண்ணி காட்டலாம். ராகி மாவு வந்துட்டு 3/4 கப்புனா 1/4 கப்பு அளவுக்கு வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் ஓகேங்களா, அது போட்டுக்கோங்க. நார்மல் ராகி ஃப்ளார் தான், நல்லா ஜலிச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். 1/4 கப்பு அளவுக்கு அரிசி ஃப்ளார். அப்புறம் வந்துட்டு உடச்ச கடல மாவு இருக்குல்ல, உடச்ச கடலையை வந்துட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் வெள்ளை எள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பட்டரும் நெய்யும் வந்துட்டு 25 கிராம் தலா எடுத்து போட்டு காய்ச்சி வச்சு அதில் ஊற்றிட்டேன். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டு மாவு நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சுடு தண்ணிலாம் ஊற்றாதீங்க, நார்மல் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. மாவு காயாமல் இருக்கணும், நல்லா பதமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அச்சில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார் அச்சு இல்லை என்ன அச்சு யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டர் முறுக்குன்றதுனால ஸ்டார் அச்சு வச்சு ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் பொரித்து எடுத்துட்டேன். ஏற்கனவே ஏதாவது அப்பளம் பொரிச்ச எண்ணெய், நான் வேறு ஏதாவது வடை சுட்ட எண்ணெய் அதிலெல்லாம் பண்ணாதீங்க, ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் எப்போவுமே பொரித்து எடுங்க. நுரை அடங்கினதுக்கப்புறம் வந்துட்டு முறுக்கெல்லாம் எடுத்துடணும் சரிங்களா. எவ்வளோக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக போட்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. கருவேப்பிலை இருந்தால் அதை தூவி போட்டுக்கோங்க. சாஃப்ட் அண்ட் வந்து கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி. அதுவும் ராகி ஃப்ளோரில் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு தீபாவளிக்கு ஒரு நியூவான ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும்ல, யூஷுவல் முறுக்கு மாதிரி இல்லாமல், அதுக்காக. ஓகே, ட்ரை இட் அட் யுவர் ஹோம். ஹோப் யூ லைக் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய் பாய், see you later. Bye.